ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களே, இந்த காலை வேளையில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. வணக்கம். 3/7/2026 ஜூலை மாதத்திலே வெள்ளிக்கிழமையான இன்று ஸ்ரீ பராப வருடத்திலே ஆணி மாதத்தின் 19ஆம் நாள். உத்தராயண புண்ணிய காலத்திலே கிருஷ்மரது என்கிற முதுவேனை காலத்திலே மிதுன மாதத்திலே சுக்லபக்ஷம் முடிந்து கிருஷ்ணபக்ஷமான இந்த தேய்விரையில் திருதியை காலை 10:25 வரைக்கும், பின்பு சதுர்த்தி. பௌர்ணமி முடிந்து 4வது நாள் தேய்விரையின் சதுர்த்தியில் சங்கடகர சதுர்த்தின்னு பிள்ளையாரை வணங்குறது ரொம்ப நல்லது. இந்த நாளிலே விநாயகரை வணங்குவதனாலே சங்கடங்கள் தீரும், கவலைகள் தீரும், கடன் அடைச்சா கடன் தீரும். அதனால் அருகம்புள்ள சார்த்தி சங்கடங்கள் விலக வேண்டும் என்று விநாயகரை வணங்க நன்மைகள் உண்டாகக்கூடிய இந்த நாளிலே திருவோண நட்சத்திரத்தில் காலையில் 11:19 வரைக்கும் இருப்பார் சந்திரன். பின்பு அவிட்ட நட்சத்திரம் என்கிற செவ்வாயின் சாரத்துக்கு போயிடுவார். இன்றைக்கி சங்கரங்கோவிலில் இருக்கக்கூடிய கோமதி அம்மன் தங்கப்பாவாடை தரிசனம் பெறுவது நல்லது. வெள்ளிக்கிழமை அப்படி ஜலஜலன்னு இருப்பார் சுவாமி. அப்படி பண்ணக்கூடிய இந்த நாள் சித்த யோகமான நாள். காலையில் 9:15 10:15 வரைக்கும் நல்ல நேரம். சாயங்காலம் 5:15 6:15 வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 10:12, 3:04 யமகண்டம், 7:09 குளிகை நேரம். மேற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம். மிதுன லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 2 வினாழி 18, 5:57 சூரியன் உதய நேரம். புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரக்காரர்கள் மிதுனம் மற்றும் கடகத்துக்கு சந்திராஷ்டம். புதனும் சூரியனும் மிதுன ராசியிலே, புதன் ஆட்சியில். சுக்கிரனும் குருவும் கடகத்திலே, குரு உச்சத்திலே. கேது சிம்மம், ராகு கும்பம், மீன சனி, செவ்வாய் ரிஷபம் எப்படின்னு இருக்காங்க. மகரத்திலே சந்திரன். இன்றைக்கி நாளில் இப்படி இருக்கும்போது ஒரு ராசிக்கும் பலன் பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. இன்றைக்கு தொழில் ஸ்தானத்திலே கேந்திரம் ஏறி இருக்கிறார் சந்திரன். குருவினால் பார்க்கப்படுகிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இன்றைக்கி நிறைய பண வரவுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேய்பிரை சதுர்த்தியினாலே திதியினுடைய தன்மையிலே விநாயகரை வழிபடுவது ரொம்ப நல்லது. விநாயகர் வழிபாட்டினாலே சங்கடங்கள் விலகும். அருகம்புல் மாலையை வாங்கி சாயங்காலம் அவருக்கு சார்த்தி விநாயகர் பெருமானை வணங்கி 2 தேங்காய் சூற விட்டு 2 தீபத்தை ஏற்றி விட்டு வேண்டி கொண்டு வர கஷ்டங்கள் விலகும். அதனால் இந்த நாள் இனிய நாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. செவ்வாயை தன்னகத்தை கொண்டிருக்கிற இந்த ராசி இப்போ உங்களுக்கு 9ஆம் இடம் என்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சந்திர பகவான் செல்கிறார். அப்போது குரு பார்க்குறாரு, சுக்கிரனோடு சேர்ந்து பார்க்குறாரு 3ஆம் இடத்துலேருந்து. சந்திரனின் சாரத்திலேயே இன்னைக்கு சந்திரன் இருக்கிறாரு. சங்கடகர சதுர்த்தி என்கிற சதுர்த்தி விரதத்தில் இன்றைக்கி முக்கியமான காரியத்தை செலுத்த வேண்டும். ஆனால் மனசு அதில் ஒரு மணி நிலையில் இல்லாமல் கொஞ்சம் கோவப்படக்கூடிய சூழ்நிலையும் காட்டும். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், காலையிலேயே இந்த விநாயகர் அகவல், விநாயகர் பாடல்கள்லாம் கேட்டு அந்த வைபோடு இருங்க. பிள்ளையாரப்பா என்னை காப்பாற்றுன்னு வேண்டிட்டு காரியங்கள்லாம் செய்யுங்க. வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. சந்தோஷத்தில் பெரிது எதுனா அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்ப்பது. இன்றைக்கு உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பார் சந்திரன். புனர்பூச நட்சத்திரம் சந்திராஷ்டம் எஃபெக்டும் இருக்கும். அதனால் மற்றவங்களுக்கு உதவுறதுனால இந்த அஷ்டமத்தினுடைய எஃபெக்ட் குறைஞ்சிரும். அதனால் இன்றைக்கி அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிடுங்க. 11/9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த விநாயகரை வழிபட இந்த நாள் சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. பாராட்டுக்கு அதிகமான திறனை கொடுக்கக்கூடிய நாள் இன்று.
பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருந்தாலும் நார்மலாக சொல்லுவோம் எவ்ரிடே இஸ் நியூ டே அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு நாளும் புதிய தொடக்கத்தை கொடுக்கக்கூடிய நாளாக மாற்றி கொடுக்குறது இந்த சந்திரன். இந்த தினக்கோளினாலே இந்த சந்திரனினால் வரக்கூடிய பலன் அப்படின்னு பார்க்கும்போது வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு இருக்குது இன்றைக்கி. அதனால் காலையிலே பிள்ளையாரப்பா என்னை காப்பாற்றுன்னு பிள்ளையாரை வேண்டிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் டெஃபினட்டாக நன்மையாக இருக்கும். சாயங்காலம் அவசியம் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி அவரை வழிபடுவது சங்கடங்களை விளக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே, நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சதுர்த்தி திதி அப்படிங்கிற திதியில் சந்திரன் பயணம் செய்யக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தினால இன்றைய நாள் கஷ்டங்கள் விலகும். கேஸ் விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு திருப்பத்தை கொட்டும். கொடுத்த காசில் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. உடல் ஆரோக்கியத்திலே மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு போன்ற நன்மைகளை இன்றைய நாள் தாங்கி வருகிறது. புதிய காரியங்கள் மட்டும் இன்றைக்கி வேணாம். 48 நாள் கெட்டு விடுங்கிறனால அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் ஓகே. 4-6 அதிர்ஷ்டயன். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே, புகழுக்கான நாள் இன்று. 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துலையே ஆசை அப்படிங்கிறது நிறைய கொண்டு வந்து வைப்போம். குருவினால் லாபஸ்தானத்துலேருந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையினால் யாரோ உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை காட்டுது. அதனால் இன்றைக்கி உங்களை பறைசாற்றி கொள்ளக்கூடிய நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 1-8 என்ற அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் விநாயகர் வழிபாடும் கூடுதல் சிறப்பு. வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, சுகஸ்தானத்திலே 4ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பது உயர்வை அதிகப்படுத்தி காட்டும். தொழிலிலிருந்து பார்க்குறார், கேந்திரம் டு கேந்திரம் அந்த எஃபெக்ட் இருக்கிறதுனால சுக்கிரனுடைய கேந்திரத்தினால் வரக்கூடிய நமக்கு கொஞ்சம் பின்னடைவு இருந்தாலும் குருவினாலே எல்லாம் வளர்ச்சியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இன்றைக்கி புதிய முயற்சிகள் லாபத்தை தரும். 4-8 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, ராசியின் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குலேருந்து குருவின் பார்வை, சந்திரனின் இடத்திலிருந்து குருவின் பார்வை இருப்பதனாலே குடும்ப தன வாக்குஸ்தானத்தை புதனும் சூரியனும் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே குடும்ப பெருமையையும் தற்பெருமையையும் பறைசாற்றுவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய ஐடென்டிட்டி அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய டேவாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாய் மாறுவதற்கு 2-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் விநாயகரின் வழிபாடும் மேலும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, உங்கள் ராசியை சூரியன் பார்க்கிறார் புதனுடன் சேர்ந்து. ராசியின் 2ஆம் இடத்திலே சந்திரன் திருவோண நட்சத்திரத்திலே பயணம் செய்ய இருக்கிறார். பின்பு அவிட்ட நட்சத்திரம் வருவார் செவ்வாயின் சாரத்துக்கு. இந்த அவிட்ட நட்சத்திரம் உங்கள் ராசியினுடைய 5-12க்குரியவர். அதனாலே வீண் கோபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், முக்கியமாக இந்த குழந்தைகள் மேலே தேவையில்லாத கோபம், எரிச்சல் இதெல்லாம் வரும். கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நட்பு அது ரிலேட்டடாக ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் சில சங்கடங்கள் உண்டாகும். அதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சாயங்கால வேளையில் விளக்கேற்றி விநாயகப் பெருமானை வழிபட சங்கடங்கள் விலகும், நிம்மதி கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, நம்மளுடைய எனர்ஜியை எங்கே சேவ் பண்ணியிருக்கோமோ அங்கே தான் நம்மளுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி உங்களுக்கு இன்றைக்கி கிஃப்ட் டே தான். இன்றைக்கி நீங்கள் உங்கள் ராசிக்குள்ளே திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி எந்த விதமான புதிய தொடக்கங்களையும் தாராளம் பண்ணுங்கள். அவிட்ட நட்சத்திரமும் உங்களுக்கு லாபத்தையும் கொடுக்கும் பாதகத்தையும் கொடுக்கும், ரெண்டுமே காம்பினேஷன் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஒரு கிஃப்ட் டே அப்படின்னு எடுத்துக்கலாம். 6-5 அதிர்ஷ்ட எண்.
விநாயகரை வழிபடுவது இன்றைக்கி மஸ்ட். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே. ஆக்கப்பூர்வமான காரியங்கள் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நாள் இன்னைக்கு. லாபஸ்தானத்திலே சனியின் பார்வை இருக்கக்கூடிய இந்த நாளிலே, விரயஸ்தானத்திலே சந்திர பகவானின் போக்கு குருவினால் பார்க்கப்படுவதனால் புதிய முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெற்றியை தரும். புதிய முயற்சின்னா எப்படி? நாம் செய்யக்கூடியதில் லாபங்கள் கலந்த விஷயங்கள் எல்லாம் நீ தாராளம் பண்ணலாம். முருகனை இப்படி வழிபட்டால் லாபம் வருமோ அதுபோல் விநாயகரை வழிபட்டால் லாபம் வரும். தென்னாட்டுக்கு இருக்கக்கூடியது முருகன், அந்த மேற்கு பக்கத்துல எல்லாம் பாம்பே புனேலெல்லாம் பார்த்திங்கன்னா விநாயகர்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஈஸ்ட் பக்கம் கல்கட்டா சைடெலாம் வந்து காளி, நார்த்து பக்கம் சிவன் அப்படின்னு எல்லாம் பிரித்திருப்பார்கள். அப்படி இந்த குபேர சம்பத்தெல்லாம் வரணும், பணம்லாம் வரணும்னா விநாயகரை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதனால் ஆக்கப்பூர்வமான காரியத்துக்கு இன்றைக்கி பலன்கள் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. லாபஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்கிறார், குருவினால் பார்க்கப்படுகிறார். அவிட்ட நட்சத்திரத்திலே 2ஆம் இடத்துக்காரருடைய இடத்துல அவிட்ட நட்சத்திரக்காரருக்கு செவ்வாய் 3ஆம் இடத்திலே அமர்ந்துகிறார். இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே மனது அமைதியாக இருக்கும், காரியங்கள்லாம் கரெக்டாக பண்ணணும்னு தோணும். இதை பண்ணால் என்னென்ன வரும், அந்த ஆக்டிவ் ப்ரோஆக்டிவ் ஐட்டம்ஸ்லாம் மைண்டில் போட்டுக்கும். எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவான். அப்படி அதை புரிந்து கொண்டு கரெக்டாக செட் பண்ணக்கூடிய டே இன்னைக்கு. சதுர்த்தி அவசியம் விநாயகர் பெருமானை வணங்குறதுனாலே நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள். வாழ்க வளத்துடன்.